ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோவக்காயில் ஒரு அட்டகாசமான வத்த குழம்பு தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம். கோவக்காய் கிடச்சினா கட்டாயம் வாங்கி இதே போல் வத்த குழம்பு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. நான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் வைக்கிறதான அந்த வத்த குழம்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த வத்த குழம்பை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூடு பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வாசமும் கமன்னு இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். மண் சட்டி, கல் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. இப்போது கோவக்காயை இதோட சேர்த்துலாம். கோவக்காயை வந்து நான் ஒரு 2-3 கோவக்காய் 4ஆக கீரியும், மற்றது 2ஆகவும், மற்றது 4ஆக கட் பண்ணியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரவுண்டாக கூட வெட்டி போட்டுக்கோங்க. இப்போது அதே ஆயிலில் கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கின கோவக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா அது கடைசி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சதானே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை வந்து இதோட சேர்த்துருக்குறோம். அது மீடியம் சைஸில் 2 அளவு இருக்கும். அந்தளவு தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருக்கணும். கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்காட்டா தக்காளியே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டு புளியின் அளவை வந்து அதிகப்படுத்தினா, நான் இன்றைக்கி புளியை வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து தான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து அது நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அது கூட கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிட்டு இது கூட நம்ம தேவையான அளவு மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்சதுன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணியை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் வதக்கி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். அதோடு சேர்ந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு அந்த புளி அப்புறம் மசாலா அதோட பச்சை வாடை வந்து நல்லா போகணும். இப்போ பாருங்கள், புளி வந்து நல்லா அந்த தண்ணி சேர்ந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம இதை கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க இல்லையா? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அதை வேக விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், இப்போ அது லைட்டாக நல்லா வற்றி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, எண்ணெயும் கூட பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வதக்கி எடுத்ததான நம்ம கோவக்காயை வந்து இதோட சேர்க்கணும். நல்லெண்ணெயில் வதக்கினதான கோவக்காய் இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் வந்து கோவக்காய் எப்பவுமே ஃப்ரை பண்ணியிருக்கேன், பொரியல் பண்ணியிருக்கேன், கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். குழம்பு பண்ணதில்லை. இந்த வாட்டி தான் நான் வந்து குழம்பு பண்ணேன். அதாவது நான் மறுநாளைக்காக முந்தின நாள் நைட்டே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கோவக்காய் அந்த வத்த குழம்பு, அந்த புளி போட்ட குழம்பு எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு எல்லாமே மறுநாள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் முந்தின நாள் இரவு இதை பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறலாம். கோவக்காய் வந்து நல்லா வெந்து வர்றோம். இப்போ நம்ம வத்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துடலாம். அது எப்படி நம்ம முந்தின நாள் வைக்கிறதுனால மறுநாள் கெட்டியாயிரும். நான் இப்போ வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்த பிறகு குழம்பு இப்போ கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. ஆனால் இதுவுமே நம்மளுக்கு நல்லா வற்றி வந்துடும். நான் வந்து மறுநாள் குழம்பை யூஸ் பண்ணுறதுக்காக முந்தின நாள் வைக்கிறது. கருவாட்டு குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாமே வந்து முந்தின நாள் வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக விட்டாலே போதும். சுவையான நம்மளோட வத்த குழம்பு தயாராக இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போது லைட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தேன், வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது மறுநாள் காலையில் நான் எடுத்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு எப்படி நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லா கெட்டியாகி வத்த குழம்பை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. இது சுடு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் வாங்கினீங்கன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.